வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இப்போ கன்னி லக்னத்துக்கு புதன் எங்கே நிற்கிறாங்கிறத பற்றி பலன்னு சொல்ல போகிறோம். இப்போ நம்ம எந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கோம்னா 12 லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் 12 கட்டத்தில் எங்கே இருக்கோ அதுக்கெல்லாம் வீடியோ போடுறோம். ஒட்டு மொத்தமாக போட்டால் 200 மணி நேரம் வீடியோ ஆகும். அவ்வளோ போட முடியாது. அவ்வளோ போட்டாலும் யாராலையும் பார்க்க முடியாது. அதனால் யாராருக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் பார்த்துக்கிட்டோங்கிறதுனால ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக போட்டுக்கிட்டு வரோம். பொதுவாக பலன் இவ்வளோ தானா, இவ்வளோ இல்லை, நிறைய இருக்குது. 10 வகையான விஷயங்களை அனுசரித்து தான் பலன் சொல்லுவோம். அதில் டாப்பில் இருக்கிற ஒரு 3, அதாவது ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், பார்வை, இணைவு, சாரம், இந்த மாதிரி ஒரு 10 வகையான விஷயங்களெல்லாம் நாங்கள் அனுசரித்து தான் ஜோசியம் சொல்லுவாங்க. அதில் டாப் 3யில் இருக்கிறத வச்சு மட்டும் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த பலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். எவ்வளோ நடக்கும்? அளவுகள் மட்டும் மற்ற கிரகங்களெல்லாம் வச்சு பார்த்து ஏற இறங்க சொல்லலாம் ஒழிய இந்த பலன் நடக்குங்கிறதுக்கு உத்தரவாதம். அந்த வகையில் கன்னி லக்னத்துக்கு புதன் நிற்கிற பலன், தன்னோட லக்னமான கன்னிலேயே 1வது வீட்டிலேயே புதன் இருந்து ஆட்சி ப்ளஸ் உச்சம்னு அர்த்தம். வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த மாதிரியான அமைப்பு இல்லை. கன்னியில் புதன் நின்னா அதுக்கு மட்டும் அமைப்பு. ஆட்சிக்கு ஒரு 100%, உச்சத்துக்கு ஒரு 150% வச்சுக்கலாம். எல்லா கிரகத்துக்கும் தனித்தனியாக வீடு இருக்கும். ஆட்சி வீடு வேறு, உச்ச வீடு வேறு. இந்த கன்னியில் மட்டும் புதனுக்கு மட்டும் ஆட்சியும் உச்சமும் ஒரே வீடாக இருக்கிறதுனால 250% பலம்னு அர்த்தம். ஆக கன்னி லக்னத்திலே இருந்தால் புதன் அவங்க மிகப்பெரிய புத்திசாலின்னு அர்த்தம், மிக பெரிய சாஸ்திர ஞானின்னு அர்த்தம், மிகப்பெரிய கணிதன் அப்படின்னு அர்த்தம். நல்ல கணக்கு போடுறக்கூடியவராக இருப்பார், நல்ல புத்திசாலியாக இருப்பார், நல்ல சௌமியனாக இருப்பார், சௌமியனா நல்லவராக இருப்பார், சாத்விகமாக இருப்பார், நல்ல குணங்கள் கொண்டவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்கள், வேதங்கள் இவைகளை கற்றறிந்தவராக இருப்பார். ஆக மொத்தத்தில் லக்னத்தில் புதன் இருப்பது மிக மிக சிறப்பு. தான் இருக்கிற இடத்துல சம்பாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பார். நல்ல புத்திசாலி, நல்ல கணக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அடிப்படை தேவைகள் உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம், இதெல்லாம் வாழ்க்கையில் பஞ்சம் இல்லாமல் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். எங்கே போய் இருந்தாலும் நிற்கிற இடத்துலலாம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர். தான் இருக்கும் இடத்திலே சம்பாதிக்கக்கூடிய வல்லமை. எதுவுமே வேணாம், எந்த ஆயுதமே வேணாம், எந்த படிப்பு வேணாம், எந்த சர்டிஃபிகேட்டை வேணாம், எங்கே போனாலும் அந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய இருக்கு. ஒரு மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி அல்லது மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதே புதன் 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? கன்னி லக்னத்துக்கு 2லே புதன் இருந்தால் என்ன ஆகும்? நல்ல புத்திசாலியாகவும், நல்ல கல்விமானாகவும், நல்ல பேச்சாளராகவும், நல்ல குடும்பஸ்தனாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. நல்ல வருமான ஸ்தானம், நல்ல தொழிலாளி, நல்ல சம்பாதிக்கிறக்கூடிய அமைப்பு, நல்ல வியாபாரியாகவும் நல்ல வேலைக்காரனாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் கன்னி லக்னத்துக்கு சிறப்பான பலன்களை தருவார். தனம், கல்வி, குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் நிற்க போகிற இந்த புதன் நல்ல பலன்கள்லாம் கொடுப்பார்னு அர்த்தம். குடும்பத்துக்கு ஏற்றவராக இருப்பார்னு அர்த்தம். நல்லது. அடுத்தது 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? கலைஞனாக இருக்கலாம், திறமைசாலியாக இருக்கலாம், பேர் வாழ்ந்தவராக இருக்கலாம், செலிபிரிட்டியாக இருக்கலாம், இந்த வகையில் சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் 3ஆம் இடத்து புதன் ஓரளவுக்கு நல்ல பலன்களே தரும். திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் மற்றும் இளைய சகோதரம், வருமானம் இவைகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உயர் படிப்பு, மேல் படிப்புன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. அசையும் அசைய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய அமைப்பு, இவைகள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு சிறப்பு. அந்த புதன் பகவான் கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்தால் என்னது? நல்ல குழந்தைகளை பெற்றுக்கலாம், பூர்வ ஜென்மத்தில் புண்ணியங்களை செய்திருப்பாங்க, தர்ம சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க, நியாயமான ஆளாக இருப்பாங்க, தனக்கும் தன் குழந்தைக்கு நல்ல பலன்களும் அந்தஸ்தான வாழ்க்கையும் உயர்வான வாழ்க்கையும் பெறக்கூடிய அமைப்பு, இவைகள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். அதே புதன் 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? கன்னி லக்னத்துக்கு 6லே புதன் இருந்தால் என்ன ஆகும்? அவர் நோயாளியாக இருக்கலாம், இல்லை சண்டைக்காரனாக இருக்கலாம், இல்லை பிரச்சனை பிடிச்சவராக இருக்கலாம், இல்லை கடன்காரனாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் அவருக்கு ஒரு மோசமான முத்திரை குத்தப்படும்னு அர்த்தம். வருமானங்கள் நஷ்டமடையும், வியாபாரங்கள் நஷ்டமடையும், வேலையில் சண்டை வரும், இவைகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அல்லது பலரோட பிரச்சனைகளை தீர்க்கிறதே வேலையாக போய் அமையலாம். கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற
விஷயமே அவருக்கு வருமானமாக மாறலாம். தனக்கு போகக்கூடாத இடம் சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டலு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போன்ற இடங்களுக்கெல்லாம் மக்கள் போகக்கூடாது, கர்மஸ்தானம், அந்த இடங்களுக்கெல்லாம் இவர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இதுதான் அவரோட ஜாதக அமைப்பு. லக்னத்துக்கு 6லே, கன்னி லக்னத்துக்கு 6லே புதன் இருந்தால் நல்ல பலன் இல்லை. கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும்? 7ஆம் இடத்துல புதன் நீச்சம் அடைகிறாரு, பலவீனமாக இருக்கிறார். அதனால் தன்னோட பலமான வாழ்க்கை துணை பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். தான் அவங்க கீழே பலவீனமாக இருக்கக்கூடிய வாழ். பெண்ணாக இருந்தால் கணவரோட சேர்ந்து வாழறது இயல்பு. ஒருவேளை ஆணாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனைவியோடு போய் மனைவியோட வீட்டோட மாப்பிள்ளையாக கூட வாழக்கூடிய அமைப்பு. அந்த மாதிரி ஒரு குறைபாடு உண்டு. அதே டைமில் வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. யாரோ ஒருத்தர் 1000ல் ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தர் தன்னோட அம்மாவோட சேர்ந்து போய் மாமியார் வீட்டில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் மற்ற வகையில் பலம் குறைதான், கெடுதல் கிடையாது. அந்த வகையில் வருமானம் சிறப்பாக பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. தன்னோட வாழ்க்கை துணியை சிறப்பான வருமானத்தை ஈட்டி தருவாங்க. தன்னுக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணிக்கு அந்யோன்யங்கள் அதிகமாக இருக்கும். தன்னை போலவே தன்னுடைய வாழ்க்கை துணியை நல்ல சுபாவங்களை கொண்டவராக இருப்பார்கள். ஆக நல்ல பலன் தான் மீனத்தில் இருக்கிற புதன். அடுத்தது அஷ்டமத்தில் வந்துச்சு. கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது பிறந்த குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கும். அடிப்படை தேவைகளை அல்லல் உறதாக இருக்கும். வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக ஓடாது. போராடி தான் எதையும் ஜெயிக்க வேண்டியது இருக்கும். அடிப்படை தேவைக்கும் அப்படி தான், கல்விக்கும் அப்படி தான், வருமானத்துக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். தடப்பட்ட வருமானமாக இருக்கும், சிக்கலான வருமானமாக இருக்கும், வருமானமே இல்லாமலும் இருக்கும். ஆக கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல புதன் நல்ல பலன்னு சொல்ல இயலாது. கன்னி லக்னத்துக்கு 9லே புதன் இருந்தால் என்ன ஆகும்? யோகவானாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பாங்க. எல்லா வகையான சுகபோகங்களும் சௌபாக்கியங்களும் பெற்று வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. நோவாமல் நோம்பு கும்புற மாதிரி வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆக சிறந்த பலன்தான் லக்னாதிபதி 9ல் இருப்பது. 10ல் இருக்கார் புதன். சிறந்த வியாபாரியாகவும் மதிநுட்பம் கொண்டவங்களாகவும், கன்னி லக்னத்துக்கு 10ல் புதன் உள்ளவர்கள் நல்ல படிப்பாளியாகவும், நல்ல புத்திசாலியாகவும், நல்ல வியாபாரியாகவும், நல்ல வேலைக்காரனாகவும், நல்ல சம்பாதனை கொண்டவராகவும் இருப்பாங்க. நல்லது, எல்லா வகையிலும் நல்ல பலன். அது ஏன்னா அந்த இடத்துல பத்திர யோகம் கொடுக்குது. சரஸ்வதியோட அனுகிரகம் யோகமாக மாறுது. அடுத்தது 11ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும்? கன்னி லக்னத்துக்கு 11லே புதன் இருந்தால், கடகத்தில் புதன் இருந்தால் கோட்டீஸ்வர யோகம் உண்டாகும். பணக்காரத்தனமான வாழ்க்கை, ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை, ஆக மொத்தத்தில் சுகபோகமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் உண்டு. செய்கிற தொழிலெல்லாம் லாபம் உண்டு, சுகம் உண்டு. அடுத்ததாக 12ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும்? லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும்? கால வரையும், தன வரையும், பொருள் வரையும், வியாபார வரையும், திறமை வரையும், இந்த வகையில் தூர பயணம், புலம்பெயர்தல், இடம் மாறுதல், இவைகள்லாம் ஏற்படும். ஆக சிறப்பான பலனை சொல்ல முடியாது. இவ்வளோதான் 12 கட்டத்தில் புதன் நிற்கிற பலன் கன்னி ராசி, கன்னி பல லக்னத்துக்கு சொல்லி முடிச்சிட்டோம். நன்றி, வணக்கம். மற்றவை இன்னொரு வீடியோவில்.